கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வசனம் என்னவென்று சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் உங்களுடைய தேவைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். காரணம், இந்த வானத்தையும் பூமியையும் எங்கள் எல்லாரையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து அவர்களுடைய தேவையை சந்திக்கிற வல்லமை உள்ள தேவன் இருக்கிறபடியினால நாங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நாங்கள் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்துவோம். நாங்கள் விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு தேவனுக்கு ஜெபத்தினால தேவைகளை சொல்லும் பொழுது அற்புதங்களை செய்து தேவைகளை சந்தித்து நடத்துவார். இந்த வேளையிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அநேகம் தேவைகளோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் சந்தியும், அவருடைய தேவைகளை சந்தியும், உடைய வல்லமையும் கிருபையையும் அன்பையும் வெளிப்படுத்தும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்டபடியால நன்றி சொல்லி ஜெபிக்கிற நல்ல பிதா.